Hello friends, welcome to Shiny Samaiyal. இன்னைக்கு நம்ம பொரி வச்சு ஒரு டிஃபரண்டான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ரெசிபிக்கு போக முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். லட்டு பண்றதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். அதை வாணலியில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதுக்கு வெள்ளை எள்ளு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உடனே லட்டு பண்ணி அதை காலி பண்ண போறீங்கன்னா நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணாமலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நாள் வச்சு சாப்பிடணும்னா நீங்கள் கட்டாயம் ரோஸ்ட் பண்ணிக்கணும், இல்லைனா கெட்டு போயிடும். இப்போ இதையும் நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ லட்டு பண்ணுறதுக்கு நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். லட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் பொரி எடுத்திருக்கேன். உப்பு இல்லாத பொரியாக பார்த்துக்கோங்க. உப்பு இருந்துச்சுன்னா அந்த உப்பு டேஸ்ட்டும் நல்லா தெரியும். அதனால் உப்பு இல்லாத பொரியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும், 1/2 கப் முந்திரி பருப்பும், 1 கப் வறுத்த தேங்காயும், 1/4 கப் வெல்லமும் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த லட்டு வந்து ரொம்ப இனிப்பு எடுத்துக்காது. நமக்கு 1/4 கப்பே கரெக்டாக இருக்கும். பார்த்து சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த பொரியை சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இந்த முந்திரி பருப்பையும் எள்ளையும் ஒரு சுற்றி எடுத்துக்கணும். அடுத்து அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம பொடித்து வைத்திருக்க பொரியும் 1/4 கப் வெல்லமும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். கல் இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. கல் இருந்ததுன்னா நீங்கள் அதை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைக்கும்போது இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கருப்பு உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.